தளபதி விஜய்க்கும் நடிகை த்ரிஷாவுக்கும் பிரேக்கப் ஆகியிருக்கணும். அதனால தான் அவங்க ஒரு வாழ்த்து கூட வந்து சொல்லலை அப்படிங்கிற தகவல் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நடிகரும் முதலமைச்சருமான தளபதி விஜய் தன்னுடைய 52வது பிறந்த நாளை நேற்று கொண்டாடினாருங்க. அதையொட்டி தமிழ்நாடு முழுவதும் இருந்தும் அவருக்கு வாழ்த்துக்கள் வந்தது. பிரைம் மினிஸ்டர்கிட்ட இருந்து கூட வாழ்த்துக்கள் வந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் அந்த பிறந்த நாளை செக்ரட்டரியேட்ல கொண்டாடுன்னு சொல்லும்போது, ஏற்கனவே இந்த அமோனியா வாயு கசிஞ்சு எல்லாரும் வந்து சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறதுனால, தளபதி அத வேணாம்னு அவாய்ட் பண்ணிட்டாருங்க. அதோட மட்டும் இல்லாம பல நலத்திட்ட உதவிகள் அங்கங்க நடந்துகிட்டே தான் இருந்துச்சு தமிழ்நாடு ஃபுல்லா. சூழல் இப்படி இருக்க, நம்ம தளபதி விஜயோட ரொம்ப நெருக்கமா வந்து பேசப்பட்ட நடிகை த்ரிஷா என்ன சொல்லப் போறாங்க? என்ன வாழ்த்து சொல்லப் போறாங்க? அப்படின்னு பலரும் ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனா அடி வயித்துல புளிய கரைச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி இதே மாரி தான் தளபதியோட பர்த்டே அப்ப லிஃப்ட்ல 2 பேரும் ஒண்ணா இருக்கக்கூடிய ஃபோட்டோவ வந்து போட்டு அவங்க வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அது சோஷியல் மீடியாவுல பயங்கரமா பத்திக்கிட்டு எரிஞ்சது எல்லாருக்குமே வந்து தெரியுங்க. இப்ப சோஷியல் மீடியாவுல அவங்க எந்த வாழ்த்துமே வந்து சொல்ல. அதற்கான பின்னணி குறித்த தகவல் தான் இப்ப வந்து வெளியாயிருக்கு. அதாவது நம்ம சிஎம் விஜய், இதுக்கு முன்னாடி தளபதி விஜய்ன்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். கமர்ஷியல் மன்னன், தமிழ் சினிமாவுல தவிர்க்க முடியாத பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட தளபதி விஜயும், த்ரிஷாவும் இதுவரைக்கும் சேர்ந்து 5 படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன்ல இவங்களோட கெமிஸ்ட்ரி பக்காவா ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். அதனால தான் ஹாலிவுட்டோட ஃபேவரைட் ஜோடியா வலம் வந்தாங்க. நிலைமை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் விஜய், சங்கீதா இவங்களோட விவாகரத்து பிரச்சனையில த்ரிஷாவுடைய பேர் பலமா வந்து அடிபட தொடங்குச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஆனா, இது எத பத்தியுமே வந்து கண்டுக்காம, கவலை கொள்ளாம ஒரு திருமணத்துக்கு ஜோடியா மேட்சிங் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா அன்னைக்கு பத்தி எரிய விட்டாங்க. உண்மைய சொல்லப்போனா, அன்னைக்கு கல்யாண மாப்பிள்ளை பொண்ண பத்தி பேசினத விட, இவங்கள பத்தி தாங்க வந்து எல்லாரும் அதிகமா பேசினாங்க. அந்த ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன ஒண்ணா, சங்கீதா வந்து ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த மனுவுல நடிகை த்ரிஷா தான் அப்படிங்கிற அந்த செயல்பாட்டை வச்சு பெரும்பாலானோர் உறுதி செஞ்சுக்கிட்டாங்க. நிலைமை இப்படி போயிட்டு இருந்துச்சா, அதுக்கப்புறம் நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை தேர்தல்ல யாருமே ஏன் தளபதி விஜயே எதிர்பார்க்காத வகையில ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டார். அப்ப பதவியேற்பு விழாவுக்கு கூட வருகை தந்திருந்த த்ரிஷா முதல் வரிசையில இருக்க, அது அவருக்கு இருக்கை வந்து ஒதுக்கப்பட்டிருந்துச்சுங்க. அதே போல தான் நம்ம அஜித்தோட அம்மா இறந்தப்பயும் நள்ளிரவுல இவங்க 2 பேரும் வந்து ஒரே கார்ல வந்து போனாங்க. இப்படி தொடர்ந்து கல்யாண வீட்ல இருந்து கருமாதி வீடு வரைக்கும் எங்க போனாலும் தளபதி கூட ஒண்ணா போறது, அவருடைய தொண்டர்கள், விசுவாசிகள், ரசிகர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வருத்தமா இருந்துச்சுங்க. ஏன்னா, பல முக்கியமான தருணங்கள்ல த்ரிஷா வந்து தவறாமல் தளபதியோட இடம்பெற்றாங்க. ஆனா, விஜயோட ரசிகர்களுக்கும், தொண்டர்களுக்கும் கொஞ்சம் கூட வந்து பார்த்தோன்னா, அதாவது இத விரும்பல அப்படிங்கிறது தான் களத்தோட எதார்த்தங்க. த்ரிஷாட்ட இருந்து விஜய் அண்ணா தன்னுடைய பழக்கவழக்கத்தை நிறுத்திறணும். இல்லாட்டா நாங்க சோஷியல் மீடியாவுல ட்ரெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு கோரிக்கையெல்லாம் வந்து வச்சாங்க. த்ரிஷாவோட போஸ்ட்டுகள்லையும் அப்பப்ப அப்படி கமெண்ட்ஸ் வந்து போட ஆரம்பிச்சாங்க. சூழல் இப்படி இருக்கிற, தளபதி விஜய் தன்னுடைய 52வது பிறந்த நாளை கொண்டாடினாரு. அவருக்கு இந்தியா ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா வாழ்த்துக்கள் குவிஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏராளமானோர் அந்த மனுஷனை நேர்ல பார்க்கணும்னு தலைமைச் செயலகம், வீடு, இடங்கள்ல வந்து குமிஞ்சு கிடந்தாங்க. இவ்வளவு ஏங்க, தளபதியோட அம்மாவும், அப்பாவும் நேற்று வந்து பார்த்தோன்னா கோட்டைக்கு வந்து மகனுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போனாங்க. ஆனா, நேற்றைய நாள் முழுக்க த்ரிஷா மீது தான் எல்லாருடைய கண்ணும் வந்து இருந்துச்சு. எப்போ வருவாங்க? எப்படி வருவாங்க? அப்படின்னு. ஆனா, திடீரென அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விதமா அவங்க விஜய்க்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறதுல என்ன மாதிரியான அதிர்ச்சி கொடுக்க போகிறாருன்னு முணுமுணுப்புகள், கிசுகிசுத்தன சோஷியல் மீடியாவை எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, அவங்க வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னு வந்து ஒரு தகவல். அதே நேரத்துல அவங்க 2 பேத்துக்குள்ள இப்ப பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏன்னா, சங்கீதாவும் தளபதி விஜய் இப்போ ஒண்ணு சேரக்கூடிய காரணத்தினால, இந்த விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நடந்திருக்குன்னு ஒரு தரப்பு சொல்லப்படுது. அதுவே இன்னொரு தரப்பு அப்படியெல்லாம் இல்லப்பா, சோஷியல் மீடியா அதுலலாம் வந்து போட்டா வழக்கம் போல வந்து பார்த்தோன்னா வச்சு செய்வீங்க. பிரச்சனை வந்து பார்த்தோன்னா இதாகும். தேவையில்லாம எதுக்கு அப்படின்னு. ஆனா, த்ரிஷா தளபதிய போயி நேர்ல பார்த்து அவங்க வந்து விஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு கூடுதலான தகவல் வெளியாயிருக்குங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.